இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகும். வார்த்தையிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் கொடுக்கப்படியாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் விதத்தினும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அண்ணன் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கொண்டாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும், அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்யும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய ஒரே இலக்கு நாளை சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அத்துணை பேருடைய இலக்கு. அந்த சுவனம் நாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதே போல நல்ல அமல்களையும் நற்செய்திகளையும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற பல அமல்களை எல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த அமல்களை எல்லாம் நாம் செய்தால்தான் அந்த சுவனத்தை நாம் பெற முடியும். அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல்களை செய்யக்கூடிய நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு அந்த அமல்களை செய்தால்தான் அந்த அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்கப்பட்டு நமக்கு சுவனம் பரிசாக அளிக்கப்படும். அது தென்னந்தெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, சின்னந்தெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, அந்த அமல்களை செய்யும் பொழுது உடல் தூய்மையுடன் அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த அமல்களை செய்கிறேன் என்ற உடல் தூய்மையோடு யார் செய்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை உன்னிடம் நாம் அருகியுள்ளோம். எனவே வணக்கத்தை உடல் தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதாக நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக இறைவன் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். 39வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் என்ன கட்டளை தான், உடல் தூய்மையோடு இருங்க, களப்பற்ற முறையில் வணக்க வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்விதமான கலப்போடும் கலந்துவிடக்கூடாது, கலப்படமாக அதை ஆக்கிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவிக்கின்றான். தூதருக்கே அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை சொல்கிறான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும், நம்முடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கணும், எந்த விதமான கலப்பும் இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற அமல்கள் தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே உலகத்துடன் என்னுடைய அமல்களை அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், மறுமையில் சுவனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினை வலியுறுத்தினான் என்று சொன்னால், வஷம்சி வலுவாக அப்படிங்கிற சம்ஸ் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்படியே வரிசையா அடிக்கிறான். 11 சத்தியங்கள் நல்ல ஆழமாக சிந்தித்து சிந்தனையோடு படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான வசனம் இது. இந்த அத்தியாயம், இந்த சூறா என்பது மிக முக்கியமானது. போய் வீட்டுல வந்து படிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, வஷம்சி வலுவாகா, சூரியன் மீது சந்திரமாக சத்தியமாக, இப்படி என்று சொல்லி 11 சத்தியம், வண்ணஹாரி இதா ஜல்லாஹா, வஸ்தமாயி வமா பனாஹா, இப்படி வரிசையா அல்லாஹ் அடிக்கிட்டு வந்துட்டு அதுல இறுதியில் அல்லாஹ் சொல்றாங்க, நப்சி வமா சவ்வாஹா, உள்ளத்தை வடிவமைத்திருக்கிறானே அந்த வடிவமைத்தன் மீது சத்தியமாக, அல்ஹமஹா குஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இந்த உள்ளத்துக்கு நான் நன்மையும் வழிகாட்டி இருக்கிறேன், தீமையும் நம்ம காட்டியிருக்கிறோம். இது ரெண்டுல யாரு நன்மையை எடுத்துக்கொண்டு நமக்கு உள்ளத்தை யார் அதை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்ன செஞ்சுருவாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அதை கலங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைந்தவர்களாக ஆகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை சொன்னான். நல்ல ஆழமாக சிந்தித்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு
சூறா இந்த சூறா எல்லாரும் அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், பொறுமையில் ஓடக்கூடியதான். ஆனா அது அர்த்தத்தை விலகாததுனால அவருடைய தன்மை நமக்கு என்ன செய்யறதில்ல, புரியறதில்லை. அந்த அளவுக்கு அல்லா என்ன சொல்லி காட்டான், இந்த இதுல 11 சத்தியங்கள் இருக்கு. சாதாரணமாக சொல்லல, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சாதாரணமா சொல்லாம சத்தியம் என்று சொல்லாம அவருடைய வழிகளும் அதற்கான முக்கியத்துவம் அதிகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே சத்தியம் பண்ணுவோம், ஒருத்தர் நம்ம நம்பல, அதை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம சத்தியம் பண்ணுவோம். அல்லாஹ் என்ன செய்யறோம், அதிகமாக இந்த வசனத்துடைய விளக்கங்களையும் இந்த செய்திகளையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், சத்தியம் என்று சொல்றான். யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அதை யார் களங்கப்படுத்தினாரோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த திருமறையினுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஒரே ஒரு சுபான் அல்லாஹ் சொல்றோம். ஒரு நாளுக்கு ஒரே ஒரு சுபான் அல்லாஹ் சொல்றோம். அந்த சுபான் அல்லாஹ்வை என் இறைவனுக்காக நான் உலகத்தின் மீதே இந்த செய்தியோடு செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வோம், அதுக்கான கூலி கிடைக்கும். ஒரே ஒரு ரூபாய் தான், ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் தர்மம் செய்யறாரு. 1000 ரூபாய் கொடுக்கல, 500 ரூபாய் கொடுக்கல, 1 ரூபாய் கொடுக்கிறாரு. அந்த 1 ரூபாயும் என்னுடைய இறைவனுக்காக அவனுடைய வழியிலே நான் செலவு செய்கிறேன் என்ற உடல் தூய்மையோடு யார் செய்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் தான் மறுமை என்ன செய்வாங்க, வெற்றி பெறுவாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். ஏன்னா சைத்தான் இலகுவாக நம்முடைய உள்ளத்துல எல்லாத்தையும் நுழைச்சுவோம். ஒருத்தர் வருவாரு, புதிதா தொழுக வருவாரு, தொழுக கடைபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு 6 மாசம் இருக்கும், யார்ட்டையும் பழக்கம் இருக்காது. அவர் பாட்டுக்கு வருவாரு, தொழுவாரு, சமாளிச்சுவாரு, அப்படியே பெய்வாரு. 6 மாசத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் பேச இருப்பாங்க, நல்ல வழக்கம் சரியா இருக்கிறாரு. 5 வருஷத்துக்கு வந்துடுறாரு, பஜருக்கு வந்துடுறாரு, சுண்ணத்துக்களை பேண்டாரு, பின் சுண்ணத்துக்களை பேண்டாரு, நல்ல மனிதனாக இருக்கிறாரு, பாலியான அமலுடையவராக இருக்கிறாருன்னு அவருடைய காது கூட பேசுவாங்க. அவர்கிட்டே சொல்லுவாங்க, அவருடைய உள்ளத்துல உள்ள போடுவாங்க. இந்த ஊர்ல நம்ம தான் 5 வருஷம் கரெக்டா வரும், நம்ம தான் சரியா தொழுகிறோம் என்று மெல்லமான என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உள்ளத்தை சைத்தான் ஆட்கொள்வான். இந்த இடத்துல நம்ம சரியா இருக்கணும், கவனமா சொல்லத்தான் செய்வாங்க. சாரியானவனா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா கிராத்து ஓடுறீங்க, எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம சீர்படுத்திக் கொள்ளணும். நாம செய்யக்கூடிய அமல்கள், நம்ம செய்யக்கூடிய தொழுகை, நம்ம செய்யக்கூடிய விவாதத்துகள் அனைத்தும் நம்ம மக்கள் மெச்சப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோமா, அல்லது என்னுடைய இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும், அப்பப்ப சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு என்ன செய்யும், உலக தூய்மையை பற்றி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் 3வது அத்தியாயம் ஆல் இம்ரானுடைய 164வது வசனத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகின்றான், லகது மன்னல்லாஹு அலல் மூமினீன, இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்துவிட்டான். நம்பிக்கை கொண்டவருக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான் என்பதாக அவர் சொல்லி காட்டார். இது பாசத்தீகி ரசூலமின் அன்புசிகின் எத்தோடு அலையும் ஆயாத்திகி வயுரத்தீகின் வயு அல்லிமுகல் கிதாபவல் ஹிக்மத்த. அது அல்லாஹ் 3வது அத்தியாயத்துல 164வது வசனத்துல சொல்லி காட்டணும். அல்லாஹ்வுடைய உடல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நபியை அனுப்பியதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் செய்தான். அவர் என்ன செய்வார்னா, அவர்களுக்கு அவருடைய வசனங்களை அவர் கூறுவார். குர்ஆன் அவர் என்ன செய்வார், ஓதி காமிப்பாங்க. அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். இதற்கு முன் அவர்கள் பகிரங்கமான வருகையில் இருந்தனர் என்பதாக அல்லாஹ் இந்த திருமறையில சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 வேதங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒண்ணு இல்ல, வேதத்தை ஓதி காட்டுவாங்க. 2வதாக என்ன சொல்றாங்க என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களை தூய்மைப்படுத்துவார். தூய்மைப்படுத்துற தண்ணி ஊற்றி குளிப்பாடுறதா, அப்படி கிடையாது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதை பற்றி தான் இந்த வசனம் பேசுது. எடுத்து படிச்சு பாருங்க. ஏன் அல்லாஹ் போய் சொல்றான், உங்களிலிருந்து ஒரு தூதரை ஏன்னா மலக்குமார்கள் அல்லாஹ் வச்சிருக்காங்க. நம்ம கேட்போம், அவரு மலக்கு, அவருக்கு எங்களோட ஆட்கள் கூட, அவர் செய்வாரு, நாம செய்ய முடியுமா கேட்போம். அதனால உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் பேருபகாரம் செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகள் 4 முக்கிய செயல். அதுல 2வதாக சொல்லப்படுதுன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறா என்ன, கழுவி விடுறது கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக செய்வது என்பதை அந்த தூய்மைப்படுத்துவது என்பது. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு இடங்களையும் இந்த உள்ள தூய்மையை பற்றி திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் வெவ்வேறு கவனமாக இருக்கும். ஏன்னா எந்த வழியினாலும் என்னுடைய உள்ளத்துல சைத்தம் இலவாக போயிடுவான். எந்த அமல்களை செஞ்சாலும் செய்யும் போது உலகத்தையோட ஆரம்பிப்போம். ஆனா யாராவது பாராட்டிட்டு அது என்ன வந்துடும், அந்த உள்ளம் லேசாக கலங்கப்பட ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முன்பொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். முன்பொரு காலம் குன்னிருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒருத்தர் என்ன முடிவு இருக்கிறாருன்னா தர்மங்கள் செய்யணும் முடிவெடுக்கிறார். அந்த தர்மத்தை யாருக்குமே தெரியாம செய்யணும். அப்ப இரவுல தான் நம்ம செய்யணும் என்று என்ன செய்யறாரு, இரவுல முன்பொரு காலத்துல முடிவெடுத்து தர்மம் செய்ய போறாரு. ரொம்ப கடுமையான இருட்டு. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டோ போனோ மொபைல் போன் எடுத்துட்டு டார்ச் எடுத்துட்டு போற அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. ஒரு கடுமையான இருட்டு போறாரு. போய் என்ன செய்யறாரு, தன்னுடைய தர்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. காலையில எழுந்தாலும் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நேற்று இரவு ஒருத்தர் தர்மம் செஞ்சிருக்காரு. யாருக்கு தர்மம் செஞ்சிருக்காருன்னா ஒரு திருடனுக்கு தர்மம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு கால் விழுந்தோம், ஆஹா நம்ம ஒரு திருடனுக்கா தர்மம் கொடுத்துட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, சரி இன்னொரு மறுபடியும் என்ன செய்வோம், நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு தர்மம் செய்வோம்னு சொல்லி மறுநாள் முடிவெடுத்து என்ன செய்யறாரு, அதே இருட்டுல என்ன செய்ய யாருக்கும் தெரியாம நள்ளிரவு அந்த தர்மத்தை கொடுக்குறாரு. அப்ப மறுநாள் காலையில மக்கள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு யாருக்கு தெரியுமா ஒருத்தர் தர்மம் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு யாருக்கு தர்மம் கொடுத்துருக்காரு தெரியுமா, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுத்துருக்காரு என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. மறுபடியும் அவர் நினைக்கிறாங்க, ஒரு விபச்சாரிக்கு கொடுத்துட்டோம், சரி இன்னொரு நாளும் நம்ம தர்மம் செய்வோம் என்று சொல்லி மறுபடியும் என்ன செய்யறாரு, 3வது நாளும் தர்மம் செய்யறாரு. அந்த இரவுல தர்மம் செய்யும் பொழுது ஒரு வசதி படைத்தவருக்கு தர்மம் செஞ்சுறாரு. மக்கள் காலையில பேசிக்கிறாங்க, இவர்தான் தர்மம் கொடுக்கிறாரு, வாங்குறவருக்கு தெரியல, கொடுக்கிறவருக்கு தெரியாது, அவர் வசதியானவர். வாங்குறவராவது இல்லப்பா நான் வசதி கிடைச்சோம் நானே செல்வன் அப்படின்னு சொல்லலாம், அவங்க செல்வன் அவர் வாங்கிட்டாரு. மக்கள் எல்லாம் பேசுறாங்க, ஒரு செல்வந்தருக்கு நேற்றைய இரவு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 3 நாளும் அவர் தர்மம் செய்கிறார். யாருக்கு தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் மார்க்கத்தில் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அந்த தர்மத்தை கொடுக்கிறார். அவர் கொடுத்த தர்மம் எல்லோருமே கொடுக்க கூடாது, அதை கொடுக்கிறார். ஆனா அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய்மை எப்படி இருக்கு, அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கணும். 3 நாளும் அவர் முயற்சி எடுக்கிறார். 3 நாளும் முயற்சி எடுத்து தர்மத்தை கொடுக்கிறார். அந்த தர்மம் கொடுக்கப்படாதவர் கொடுக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மாணவரை கனவுல அனுப்பி அவருக்கு நற்செய்தி சொல்றான், உங்களுடைய தர்மம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுது கனவுல. அப்ப எப்படின்னு பாருங்க, 3 தர்மமும் கொடுக்கக்கூடாத நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்ளான். ஏன் ஏற்றுக்கொள்றான், அவர் உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இந்த தர்மத்தை நான் சொல்கிறேன் என்ற நோக்கத்தோடு அவர் கொடுக்கிறார். அதனால அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான். இந்த செய்தி ஒரு பக்கம் வைங்க. 2வது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமை நாள் 3 நபர்கள் வராங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான். 3 நபர்கள் வராங்க. 1வது நபரை அல்லாஹ் விசாரிக்கிறான், உனக்கு செல்வங்களை கொடுத்தேனப்பா, அந்த செல்வத்தை நீ என்ன செஞ்ச அப்படின்னு நல்லா கேட்பான். அவர் சொல்லுவாரு, நான் மதரசா கட்டடங்கள் கொடுத்தேன், பள்ளிவாசல்கள் கொடுத்தேன், மக்கள் தண்ணீருக்காக கொடுத்தேன், மக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் பல விஷயங்களுக்காக கொடுத்தேன், எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில் உனக்காக வாரி வாரி நான் வழங்கினேன் எந்த அவர் சொல்வார். அல்லாஹ் சொல்ல, நீ பொய் சொல்கிறாய், நீ அதற்காக கொடுக்கல, நீ ஏன் கொடுக்க தெரியுமா, எல்லாமே நீ கொடுத்த, அதை நான் மறுக்கல, ஆனா நீ எதற்காக கொடுத்தாய் என்று சொன்னால் மக்கள் உன்னை மிகப்பெரிய கொடையாளி என்று போற்றப்பட வேண்டும், இவர் நல்ல தர்மம் செய்யக்கூடிய வேண்டும், மக்களிடத்திலே நற்பேறு வாங்குவதற்காக நீ அந்த காரியத்தை செய்தார், அதனால நீ செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது சொல்லி அவருக்கு என்ன செய்யலாம், நரகத்தில் தூக்கி போறோம். அதே போல 2வதாக ஒருத்தர் கல்விமான், ஒரு நல்லா படிச்ச ஒரு இமாம் வராது. இமாம் விசாரிக்கிறான், உனக்கு கல்வி அறிவை கொடுத்தேனே, ஞானத்தை கொடுத்தேனே, குரானை பற்றிய தெளிவை கொடுத்தேனே, அதெல்லாம் நீ எந்த முறையில பயன்படுத்தின என்று அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கும் போது அவர் சொல்ல, நான் உன்னுடைய வழியில மக்கள் எல்லாம் நேரடி பெற வேண்டும், உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி இந்த இஸ்லாத்திற்காக நான் கல்வியை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். சிறுவர்களில் பெரியவர்கள் வரை அத்துணை பேருக்கும் உன்னுடைய கல்வியை, உன்னை பற்றிய அறிவு, உன்னுடைய தூதரை பற்றிய அறிவு, உன் மார்க்கத்தை பற்றிய அறிவு அத்தனை பேருக்கு நான் கொண்டு சேர்த்தேன் என்று அவர் சொல்வார். அப்படியே எல்லாம் என்ன செய்வான், நீ பொய் சொல்லுகிறார், நீ அதற்காக செய்யல, நீ மிகப்பெரிய அறிவாளி, எல்லாமே தெரிந்த இமாமாக இருக்கிறார் என்று உன்னை போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இதையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அவரையும் நரகத்துக்கு அனுப்பினான். இறுதியாக என்ன செய்வாங்க, ஒருத்தர் வருவர், அவர் யாருன்னா சஹி, தன்னுடைய உயிரை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்காக வந்தவர். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீ என்னப்பா பண்ண, என்ன பண்ணனா, என்னுடைய உயிரையே உன்னுடைய பாதையை நான் அழிச்சுட்டேன் பாரு. அப்ப அல்லாஹ் கேட்பான், இல்லையிலே எனக்காகத்தான் நீங்க உயிரை கொடுத்தியா,
நீ எதற்காக கொடுத்த? மிகப்பெரிய வீரன் என்று சொல்லி இந்த மக்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தாயா அல்லது எனக்காக கொடுத்தாயா? நீ பொய் சொல்கிறாய். மக்கள் எல்லாம் உன்னை என்ன செய்யணும்? வீரர் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். உலகத்திலேயே உனக்கான போற்றுதல், உனக்கான புகழ் அனைத்தும் வந்துவிட்டது. நீ செல்ல வேண்டிய இடம் நரகன்றான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல மனுஷன் எதை வேணாலும் கொடுத்துருவான். கிட்னி கூட கொடுக்கதானே செய்யறாங்க. உயிரோட இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தேவைன்னா கிட்னியை கொடுக்கதான் செய்யறாங்க. அதை கொடுத்துடலாம். கண் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எல்லாமே அறுவை எல்லாமே கிடைக்குது. ஆனா ஒருத்தர் உயிரை கொடுக்க மாட்டான். ஆனா அந்த உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உயிரையும் கொடுத்து விட்டார். ஆனா என்ன அங்க இல்ல? உல தூய்மை இல்ல, உள்ளம் கலங்கப்பட்டு விட்டது. அந்த இடத்துல என்ன செய்யறாரு? எல்லாரும் புகழாம். பயங்கரமா போர் செய்யறாரப்பா, இத்தனை பேரை போட்டு தள்ளிட்டாரு, இத்தனை பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசும்போது அவருக்கு உள்ளம் என்ன செய்யுது? கலங்கப்பட்டு அந்த பெருமைக்காக, அந்த புகழுக்காக அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுக்காக இது செய்கிறோம் என்று அந்த எண்ணம் மாசுபட்டதால், அந்த உள்ளம் கலங்கப்பட்டு விட்டதால் அந்த இடத்திலே அவருடைய மிகப்பெரிய அந்த தியாகம் என்ன செய்யப்படுகிறது? அந்த இடத்துல வீணாக போகுது. சிந்தனை பண்ணி பாருங்க. 2 சம்பவத்தை பார்த்திருக்கோம். முதலாவது சம்பவம், இதுல 2வது சம்பவத்துல பார்த்தது என்ன? எல்லாமே அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில குடும்பத்திற்காக வந்தவர்கள் தான். ஆனா உள்ளம் கடங்கம் அடைந்து அத்தனையும் வீணாக போயிட்டது. முதல் விஷயத்தை யாராருக்கெல்லாம் தர்மம் கொடுத்தாலும் அத்தனைக்கும் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் என்ன செய்யுது? அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் உல தூய்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உல தூய்மையோடு அதை செய்யும் என்பதை வந்து கண்ணும் கருத்துமாக போகணும்னா எல்லா வேலையும் செய்து, எல்லா தியாகத்தையும் செய்து அதற்கான கூலி இல்லை என்று சொன்னா எப்படி சிந்தனை பாருங்க. கடைக்கு போறோம், 1 மாசம் கடுமையான உழைப்பு, அவ்வளவு துன்பத்தையும் தாண்டி கொண்டு உழைக்கின்றோம், உனக்கு சம்பளம் இல்லப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு கை சேதம். இந்த உலகத்துல அல்லாவிடத்துல எந்த கூலியும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? சிந்தனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் யாருக்காக செய்யணும்? புகழுக்காகவா? பிற மக்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காகவா? இபாதத்துகளை எப்படி அமைத்திருக்கின்றோம்? அவர் வாட்டுக்கு தொழிற்பாரு, வேகமா தொழுவாரு. ஒரு ஆள் உள்ள வந்தாலும் அந்த தொழுகையினுடைய திராட்சனுடைய அழகு மாறும், அவருடைய நிதானம் மாறும், அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் மாறி போகும்போது பார்க்கிறோம். அதே போல வந்து பள்ளிவாசல் பணம் கேட்பாங்க, எதுக்குமே செலவு பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு 4 பேர் இருக்கும்போது எடுத்து 10,000 எடுத்து கொடுப்பாரு. அப்ப அல்ல என்ன பார்ப்பான்? அந்த 10,000 ரூபாய் எல்லாம் பார்க்க மாட்டான். இன்னொருத்தர் இருப்பாரு, உலகத்தினோட ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. அந்த 10 ரூபாய் தான் அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதை தவிர பெருமைக்காக, புகழுக்காக கொடுக்கப்படக்கூடிய எதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். தூய்மையற்ற எதையுமே அல்லாஹ் பெற்றுக் கொள்ள மாட்டான். தூய்மையாளருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? பெற்றுக் கொள்வான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும், நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம்ங்கிற மன்னன் காபாவை இடிக்கிறதுதான் வந்தான். அந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வரும்பொழுது பல மலைகள், காடுகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வர்றாங்க. பாலைவனத்தெல்லாம் தாண்டி வர்றாங்க. வந்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல அல்லாஹ் வச்சு அடிக்கிறான்னா, ஒரு சந்தை வெளியில, ஒரு சந்தை வெளியில வச்சு அல்லாஹ்வோட உள்ள அப்படியே 3 இடத்துல செய்யலாம். அப்ப இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும்போது கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்கள அல்லாஹ் அழிச்சது வந்து சரிதான். அவன் வந்து காபத்துக்கு அழிச்சு நோக்கத்தோட வந்துருக்கிறான். அவனை வந்து அழிச்சது கரெக்ட் தான். ஆனா ஒரு பரந்த வெளியே சந்தை என்கிறது மக்கள் கூட இருப்பாங்க. சந்தையில பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க, நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேற வேற செயல்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவாங்க. கெட்டவன் அழியவும் இல்லாம நல்லவன் அழிக்கப்படுவாங்க. இது எப்படி நியாயமாகும் கேட்கிறாங்க. ஆயிஷாவே, முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் இருக்காங்கல்ல, அப்ப ஒவ்வொரு நபிமாருடைய காலத்துலதான் நீ சொல்ற மாதிரி நடக்கும். நல்லவங்க அத்தனை பேரையும் வெளியேற்றிட்டு கெட்டவங்களை ஒட்டுமொத்தமா அழிக்கிறது. நூறு நபியுடைய சமுதாயம், இன்னும் 6 சமுதாயம், அதே போல பல சமுதாயங்கள் இப்படிதான் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா நபிமார்கள் இல்லாத அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்படுறா? இப்படிதான் அழிக்கப்படும். இப்ப சுனாமி வந்துச்சு, அதே போல வயநாடுல அந்த நிலப்பரப்பு வந்து நிலச்சரிவு வந்துச்சு, அதே கஜா புயல் வந்துச்சு. இப்படி பல இயற்கை பேரிடர்கள் நடந்துச்சு. நல்லவனும் செத்தான், கெட்டவனும் செத்தான், கொடுவனும் செத்தான், கொடுவாதவனும் செத்தான், இப்படிதான் நடந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாரும் தான் இறப்பாங்க. ஆனா அது நல்லவர்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க மரணிக்கும் பொழுது எப்படி மரணிச்சிருப்பாங்கன்னா, நான் வந்து தர்மம் செய்யணும்னு நினைச்சிருந்தேன்,
நான் இப்படி இந்து தர்மத்தை கொடுக்கணும், பள்ளிவாசல் கட்டணும் நினைச்சிட்டு எதையாவது அல்லாவிற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை நினைத்தவர்களாக உணர்ச்சியோடு அவங்க மரணிச்சிருப்பாங்க. அந்த உணர்ச்சியை அல்லா என்ன செய்வாங்க, மறுமையில் அவங்க விருப்பப்பட்டு அதே போல உமராவுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, போகக்கூடிய இடத்துல மரணிச்சிருக்காங்க. மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்க, கல்வியா சொல்லப்பட்ட நிலையிலே அவங்க எழுப்பப்படுவாங்க. ஏன் அப்படி வரல, அவங்க அந்த நிகழ்த்தோடு போனாங்க. அல்லாவிற்காக 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 என்று சொல்லி அல்லாவுக்காக என்ன செய்யணும், அல்லாவுக்காக இதை பண்ணணும் என்கின்ற பல திட்டங்கள் உலக தூய்மையோடு அவர்கள் இருந்தது. அந்த மனநிலையோடு அவர்கள் மரணித்தார்கள். எழுப்பப்படும் போது அதே மனநிலையோடு எழுப்பப்படுவார்கள். வரும்பொழுதே அவங்க எப்படி வருவாங்க, அல்லாவிற்காக அல்லாவிற்காக என்ற அல்லாவுடைய நினைவோடு அவங்க வருவாங்க. புகழுக்கும் பதவிக்கும் அதற்காக பல மக்கள் புகழப்பட வேண்டும், பல மக்கள் நம்மளை பேசப்பட வேண்டும் என்பதற்காக செய்து வைக்கிறாங்க. எங்கே எனது பேனர், எங்கே எனது புகழ், எங்க பேசுபுகழ், எனக்கான போட்டோ வந்துருச்சா அப்படிங்கிற அந்த மனநிலையில வருவாங்க. இது அல்லாஹ்வில ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்ப மரணிக்கும் பொழுது எந்த மரணங்களை மரணிக்கணும், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விற்காக என்று சொல்லி ஒவ்வொரு நொடி. ஏன்னா மரணம் எப்போ வந்து நமக்கு தெரியாது. மரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம உலக தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கோம். இது ரொம்ப கவனமாக நம்ம நேரத்தை இருக்கிறோம். அலட்சியமாக நம்ம பேசுகிறோம், அலட்சியமாக நம்ம நடந்துடுறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு கூலி கிடைக்குமா? சிந்தனை பண்ணி பாருங்க. எவ்விதமான கூலியும் இருக்கு என்ன செய்யாது, கிடைக்க தராது என்பதை நம்ம கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா எல்லாத்துடைய செயலும் பாருங்க, ஒரு குழுவா இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த குழு என்ன செய்யும், நாங்க தான் கரெக்ட், நாங்க செய்யறதுதான் சரி, நான் எங்களுடைய வழிதான் கரெக்ட் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நாங்கள் என்று சொல்லி அதை அல்லாஹ்விற்காக செய்யணும் என்பதை மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் எதை முக்கியமா நான் பார்க்கணும், வணக்கத்தை செய்யணும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை முதலாவது. ரெண்டாவது என்ன, பெரும்பாவங்களை செஞ்சிடக்கூடாது, தனி மனிதருக்கு இணைச்சிடக்கூடாது. இதுல கவனமா இருக்கணும். இந்த கவனத்தை எடுத்துக்கிறாங்க. வணக்க வழிபாடுகளோட இக்லாசோட அல்லாஹ்வுக்கு செய்யணும், அதை மறந்துட்டாங்க. என்ன வணக்க வழிபாடுகளை சின்ன சின்னதா அழியாத செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை பெரிதுபடுத்தி இதை என்ன செய்யறது, அதை வந்து பெருசாக்குறது. இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணுமா? உலகத்தோடு அல்லாஹ்வுக்கு நீங்க செய்யணும். எல்லாத்தையும் குறை காணும். அப்படி பண்பு என்ன பண்பு, இப்படி குறை காண்டு விட்டான்னு சொன்னா ஒரு எண்ணத்துல என்ன வந்துடும், பெருமை வந்துவிடும், தான் என்கின்ற வந்துடும். பெரும்பாலான அமர்தல் இப்படித்தான் இருக்கு. இயக்கத்துக்காக குழுக்களாக நாங்கள் அந்த குழு இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டே செல்கிறார்கள் தவிர இந்த இக்லாஸ்ல போட்டி இல்லை. மற்றவர்களை எல்லாத்திலையும் போட்டி இருக்கு. உலக தூய்மையை போட்டி போடுவதற்கு மக்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு இமாம் கூட சொல்லுவாங்க, இவர்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் ஈயை வடிகட்டி ஒட்டகத்தை நுங்கிடுவாங்க. ஒட்டகம் பெருசு, அதைதான் வடிகட்டணும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து பண்ணிட்டு இவ்வளவு என்ற உலக தூய்மையை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்கன்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அத்துணை மனநிலையும் பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலும் இப்படித்தான் இருக்காங்க. விரலுக்கு அழைத்த ஈராக அந்தந்த செடிக்கு அழைக்கும், சும்மா தரையில தண்ணி தந்துவிட்டா எந்த பிரோஜனமும் இல்லை. அது மாதிரிதான் நம்முடைய அமர்தல் போய்கொண்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்கும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கிறது. மேலும் சில செய்திகளை இன்ஷால்லாஹ் இரண்டாவது இருப்பாங்க. புகழ்ச்சி நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்தவர்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு எதிர்த்தானவராக அதை போற்றி புகழ்ந்தாங்க ஆரம்பிச்சு. அப்ப அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வந்து பெரிய இணை வைப்புல போயிருவீங்க, சிலையை வணங்கிடுவீங்க அப்படின்னா நான் பயப்படல. நான் பயப்படுவது எல்லாம் இந்த சிலைய இணை வைப்புக்கு தான் பயப்படுறேன். ரியா என்று சொல்லக்கூடிய அந்த சிலை இணை வைப்புக்கு நீங்க போயிடுவீங்களா என்றுதான் நான் பயப்படுறேங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, சிறிய நினைப்பனா என்ன ரசூலா, அது எப்படி வரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. எறும்பு ஊரும் பாருங்க, எறும்பு ஊறுவது தான் நீங்க உள்ளத்துல ஊறுறாங்க. எறும்பு கடிக்கிறத பத்தி சொல்லல, ஊறுவது வந்து ரொம்ப லேசாகும். அப்படி எப்படி எறும்பு கல்லுல ஊறுதோ அதை விட மிக லேசாக ஒரு உள்ளத்துல இந்த ரியா வந்துறாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரியானா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, தொடுகிறோம். அந்த தொழுகை பிறர் பார்ப்பதற்காக அழகுபடுத்துவது, நோன்பை அழகுபடுத்துவது, கிராத்து ஓதுவோம் அதை அழகுபடுத்துவது. பாய் நல்லா கிராத்து ஓதுவீங்க சொல்லத்தான் செய்வாங்க, பாய் சாலியான பிள்ளையா இருக்கு சொல்லத்தான் செய்வாங்க.
அதே போல பயம் நல்லா பேசுறீங்க பாய் சொல்லத்தான் செய்வாங்க. செய்யும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும், நம்ம சரிபடுத்திக் கொண்டே இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த எறும்பு எப்படி ஊறி வந்துடுவோம், அதே போல உங்கள் உள்ளத்திலே இந்த ரியா என்று சொல்லக்கூடிய சிறை இணைப்பு என்ன வந்துடும், நம்மளை அறியாமே வந்துடும். அது நம்ம என்ன செய்வோம், நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இறுதியாக என்ன செய்வீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை விடுறான், காபத்துல்லாவை நீங்க புனர் நிர்மாணம் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அதை புனர் நிர்மாணம் செய்யறாங்க. அவங்களும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அதை கட்டி முடிக்கிறாங்க. எதற்காக கட்டுறாங்க, அல்லாஹ் தான் சொல்றான், கட்ட சொல்றான். அதற்காக புனர் நிர்மாணம் செய்து அதை கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா இந்த பணியை எங்களிடத்திலும் ஏற்றுக்கொண்டு நீயே பிரார்த்தனை செவியேற்கவன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. நீ ஏற்றுக்க, நீ ஏற்றுக்கிட்டாலும் எனக்கான கூலி தரும், என்னுடைய இந்த வேலையை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உடல் புள்ளியோடு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டு எல்லா விஷயமும் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக நடக்கணும். அல்லாஹ்விற்கு உண்மையாக நடக்கிறதா இதனுடைய மெயினான விஷயம். வார்த்தைகள் சொல்லி மட்டும் பொய் இல்லை, நடத்தல இருக்கக்கூடிய அந்த பொய்யையும் கலைந்து நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம எப்படி முடிவு பண்ணணும், அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். இதுல ஒரு இமாம் கூட ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வழியில கடந்து போறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பெரிய சுமையோட நடந்து போறாரு. அவரை வண்டியில ஏற்றிக்கிட்டாரு. ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல அவங்களை டிராப் பண்ணணும். டிராப் பண்ணக்கூடிய அந்த வழி வந்து ரெண்டு வழியா இருக்கு. இவங்க முன்னாடி வழியாலே அவங்க வீட்டுக்கு போலாம், அவரை இறக்கி விட்டுட்டு அந்த வழியாலையும் வீட்டுக்கு போலாம். இவர் இந்த தர்மத்தை செய்யும் பொழுது என்ன நினைப்போட போறாருன்னா, இவர் ஏற்றுட்டு போய் விட்டா அல்லாஹ் நமக்கு ஒரு கூலி தருவான், அந்த நம்பிக்கையோட ஏத்துறாரு. கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டுட்டு என்ன செய்யறாரு, அங்கிருந்து திரும்ப வந்து இந்த சந்தோஷம் போகணும்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, இறக்கி விட்ட நம்பரை நம்மளை பத்தி பெருசா நினைக்கும், பாய இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இது வரைக்கும் நம்ம விட்டுட்டு போறாரு, என்ன மனுஷையா அப்படின்னு நினைக்கணும் ஒரு உள்ளத்துல போகுது. அப்ப அவர் ஆரம்பிக்கும் போது எதோட ஆரம்பிச்சாரு, உலகத்தோட ஆரம்பிச்சாரு. ஆனா சைத்தான் அந்த செயலுக்கு ஒரு உலகத்துல விட்டு எப்படி மாத்துறான், நரகத்திற்குரியதை அவன் மாத்திறான். அப்ப இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தை பார்த்து உள்ளத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் சொன்ன பண்ணி அப்லமன் ஜர்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர்களுடைய வரிசையை நம்ம செல்லவும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி களப்பற்ற முறை எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு அமல்களை விவாதத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் அல்லாஹ் ரப்பீலாலும் ஆட்சி அறிவுரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.